சஞ்சு சாம்சன் தன்னை ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு. அப்படி ஒரு விதத்தில் என்ன தான் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். அது கூடவே நம்ம அஸ்வின் அண்ணா சிஎஸ்கே லீவ் ஆக போகிறாரு, என்னை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சிஎஸ்கேட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன தான் சொன்னாருன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தலை தோனி சென்னையில் தான் இருக்கார். தோனி அவரோட 7 பட்லுங்கிற விளையாட்டு மைதானத்தை ருத்துராஜ் கூடயும் அனிருத்துடன் சேர்ந்து திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சதும் இல்லாமல் அனிருத்தோட சேர்ந்து ப்ளே வேறு பண்ணியிருக்காரு. இதுலேருந்து டோனி நல்ல ஃபிட்னஸாக தான் இருக்கார். ஐபிஎல் 2026 ஆடுறதுக்கான ஒரு ஹிண்ட் இதுலேருந்து கிடச்சிருக்கு. அது கூடவே டோனி ருத்ராஜ் சேர்ந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணதாகவும் அந்த மீட்டிங் அப்போ ஐபிஎல் 2026க்கான பிளான் அண்ட் டிஸ்கஷன் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் பற்றி பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சன் ரிலீஸ் பண்ணல, எந்த டீமுக்கும் ட்ரேடு பண்ணலை, அவர் ஆர்ஆரில் தான் கன்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்னு. அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, ஆர்ஆர் எப்படியோ சஞ்சு சாம்சன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆரில் கன்டினியூ பண்ணுறதுக்கு, அடுத்த சீசன் ஆர்ஆருக்கு தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காராம். ஆர்ஆர்ஸில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் டீமுக்கு ட்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். அவர் மோஸ்ட்லி லைக் பண்ணுறது எந்த டீம்னா, ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று கேகேஆர். இதில் அதிகம் லைக் பண்ணுறது சிஎஸ்கேவாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன சிஎஸ்கே வர்றதுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே கேப்டன்சி இஷ்யூ. இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட் தான் கேப்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் இன்ஜுரினால ஆஃப் சீசன் டோனி கேப்டன் பண்ணார். இந்த சீசன் ரிட்டர்ன் ஆகிடுவார் அவர். அதனால் கேப்டன்சி டேரெக்டாக அவர்கிட்ட தான் போவோம். வேர்ல்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேவோட ட்ரேடுக்கு அப்செட் பண்ணிட்டாரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணி பேசிட்டாரு, எல்லாம் ஓகே, வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ணுறது ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் வேர்ல்டு நியூஸு. ஆனால் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரேடுக்கு வந்து எங்களால் சஞ்சு சாம்சன் மட்டும் கொடுக்க முடியாது, பதிலுக்கு நீங்கள் யாரும் கொடுக்கணும், சம் தூபே. வேர்ல்டு நியூஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் 100 ஆகும்போது தான் கேட்டால் தான் நியூஸ் வருது. அஸ்வினை எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் அஸ்வின் கொஞ்சம் கையை மூண்டுங்கிறதுனால ஆக்ஷனில் போய் எடுத்துக்கலாம், ஆக்ஷனில் போனால் நான் 9,000 கோடியோட கம்மியாக கிடப்பார் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். பதிலுக்கு சிஎஸ்கே நாங்கள் எந்த பிளேயரும் தரமாட்டாங்க, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் மட்டும் தான் வேணும், எங்களுக்கு ஆல்கேஸ் ட்ரேடாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்ன்ற சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தேவைப்படுது, ஒரு பிக் நேம் பிளேயர் தேவைப்படுது. ஆல்ரெடி அவங்க டீமில் ஏற்கனவே ரகானே தான் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் ஏஜான காரணத்தினால வேற ஒரு புது கேப்டனை பார்க்க போயிட்டுருக்காங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கரெக்டாக சூட் ஆவார். ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு, ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்லாமல் இருந்துச்சு, அதை அவர் தீர்த்து வைப்பார். 10வது கேப்டன்சி மெட்டீரியல் வேறு. அதனால் கன்ஃபார்ம் கேகேஆரும் ஒரு ட்ரேடுக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆல் அவுட்டாக போவாங்க ஆக்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ், சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிறாரா இல்லை ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு. இதெல்லாம் ஆர்ஆர் கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் அண்ணனை பற்றி பார்க்கலாம். அஸ்வின் அண்ணன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, என்னை இந்த ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் அவரால் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி அவனை அவரோட லெவலில் கம்பேர் பண்ணும்போது. அவர் ஆக்ஷனில் பிக் பண்ண இருந்த அளவுக்கு கைப்பு வந்து அவர் பிளேயிங் பண்ணும் போது இல்லை. அவர் பிளேயிங் லெவலில் தூக்குங்கன்னு சிஎஸ்கே பேன் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸு. அது கூட அவரோட ப்ரைஸ் ரேட்டும் அதிகம், 9.75 crores அவரோட ப்ரைஸ் ரேட்டு, அதுவுமே ஹையாக இருக்குது. அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை யோசிச்சிருக்கலாம் ரிலீஸ் பண்ணிடலான்னு. அதனால் அவர் அவங்களாம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்காது, நம்மளாம் லீவ் ஆகிடலான்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கார் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட. அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே அகாடமியில் டேரக்டராக இருக்கார். அதுலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்க, நான் லீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஃபார் ரீசன் வந்து நெக்ஸ்ட் இயர் வேறு எதுவும் ஃப்ரான்ச்சைஸிக்கு ப்ளே பண்ணாருன்னா அவர் சிஎஸ்கேவோட அந்த பொசிஷனில் இருக்க நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவரே ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம அஸ்வின் அண்ணன் ஆர்ஆர் கொடுத்துடலாம். அதுக்கு ஆர்ஆர் தான் ஒத்துக்கணும். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆவாரா இல்லை கேகேஆருக்கு ட்ரேட் ஆவாரா, அப்படி இல்லைன்னா ஆர்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா எந்த டீமுக்கு போவாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நம்ம அஸ்வின் அண்ணன் ரிலீஸ் பண்ணால் எந்த டீமுக்கு போவாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறோம். பை காய்ஸ்.